அந்த அடியானுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமையாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. நான் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படியே அமரலாம். முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ரொம்ப தயவாக கேட்குறது, உறங்கக்கூடாது, கண்ணை பொத்தக்கூடாது, முன்னாடி இருந்துக்கிட்டு சோர்வை உண்டாக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் வாலிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்தனமாக எது என்ன செய்யக்கூடாது, அங்கிட்டு பார்க்கக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்களும் தேவ பிள்ளைகள், முதியவர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாக இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்கள் மேலேயும் சபை மேலேயும் ஆண்டவர் பிரியப்படுவார். வாலிப தம்பிமார்களெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆமாம், நிறையா கவனக்குறைவாக இருக்கிறதாக தெரிகிறது. வாலிப தம்பிகள், மூத்த சகோதரന്മാர் எல்லாரும் ஆர்வத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆவியானவருடைய வழி நடத்துதல். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்துவார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். கவனமாக எழுதி வைத்து கொள்ளுங்க. ஆவியானவர் தேவ ஜனங்களை அவர் எவ்வளவு நேசித்து அவர் வழி நடத்தினார் என்பதை நம்ம எண்ணாகமம் என்ற பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது எண்ணாகமத்தை படிங்க. எண்ணாகமம் பைபிளில் ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும்போது அவர்களை கர்த்தர் எப்படி மோசையின் மூலமாக, ஆரோன் மூலமாக அவர்களை எப்படி வழிநடத்தி விடுதலையாக்கி கொண்டு வரார் என்று நாம் பார்க்கும்போது அதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு நிறையா இருக்கிறது. அல்லேலூயா. யாத்திரையாகமத்தை நீங்கள் படித்தோம்னாலும் சரி, எண்ணாகமத்தை படித்தாலும் சரி, ஆவியானவர் அந்த ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை நாம் வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்வாரான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்கு என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பரிசுத்த ஆவியானவர் 38-39 வருஷங்கள் என்ன செஞ்சாராம்? அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் எகிப்தில் இருந்து கானான் தேசம், பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எங்கே நடத்துகிறார்னா பரம கானானுக்கு, பரலோகத்திற்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி ஆவியானவர் எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார், புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துவார் என்று சொல்லி ரொம்ப கவனமாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக எண்ணாகமத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் வசனம் 10, 11, 12, 13 இந்த வசனங்க 14 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி
அதனால கர்த்தர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயவும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு பாருங்க, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல ஒரு குதிரையை வனாந்திர வெளியிலே நடத்துறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். பாருங்க, ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். அப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தினார். எத்தனை வருஷம்? 38 39 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை எப்படி நடத்தினாரா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம யாத்திரையாகமோ எண்ணாகமத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை என்ன செஞ்சாரா? வழி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. வழி நடத்தி அவர்களை எப்படி கொண்டு வந்தாராம்? இப்போ எண்ணாகமத்துக்கு வாங்க. எண்ணாகமத்துக்கு வந்து இன்னைக்கு நாமளும் நம்ம நல்ல ஒரு நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது, அவர்கள் பாளையத்தில் இருந்து பிரயாணம் பண்ணும்போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. இதெல்லாம் கர்த்தருடைய மேகம் அவர்கள் மேல் என்ன செஞ்சதா? தங்கி இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் மக்கள் பாளையம் புறப்படும் போது, அல்லேலூயா, பார்த்தீங்கன்னா அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் பண்ணுகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. மேகம்னு சொன்னா அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் மேல எப்படி இருந்தாராம்? மேகம் பகல்ல அவர்கள் மேல் தங்கி இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கோழி தன்னுடைய முட்டைகளை அடகாக்கும் பாருங்க. கோழி தன் முட்டைகளை அடகாக்கும். எப்படி அடகாக்கும்? தன்னுடைய ரெக்கையை விரித்து அந்த முட்டைகளை சேர்த்து அணைச்சி என்ன செஞ்சிடும்? அப்படியே அமர்ந்திருக்கு. கோழி தன் குஞ்சுகளை, கழுகு தன் குஞ்சுகளை, கோழி தன் குஞ்சுகளை, பறவைகள் பாருங்கள் தன்னுடைய குஞ்சுகளை
தன்னுடைய ரெக்கையினால் என்ன செய்யும்? அரவணைப்பது போல அவர்களை கர்த்தர் வனாந்தரத்தில் எப்படின்னா ஆவியானவர் அவர்களை என்ன செஞ்சாராம்? அரவணைத்து கொண்டு வந்தாராம். ஆவியானவர் அவர்கள் என்ன செஞ்சாராம்? அரவணைத்து அவர்களை வழி நடத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் படிச்சேன்னா அவர்களை பகலிலே அக்கினியாகவும் 15வது வசனம் படிங்க. 15வது வசனம் 9ஆம் அதிகாரத்தில் நெகேமியா, அதாவது என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். நெகேமியாவுக்கு பின்னாடி வரலாம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. பார்த்தீங்களா? மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை என்ன செஞ்சது? மூடிற்று, மூடி இருந்தது. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோட்டம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, பகல்ல மேக ஸ்தம்பமா அவர்களை மூடி இருக்கிறார். இரவு வரும்போது சாயங்காலமான உடனே ஆவியானவர் எப்படி மாறுகிறார்? ஜனங்களுக்கு வெளிச்சமா மாறுகிறார். அக்கினி மேகமா மாறி என்ன செய்கிறாரு? அவர்களை வழி நடத்துறார். அடுத்தது படிங்க. வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோட்டம் உண்டாயிற்று. விடியற்காலம் மட்டும் இருந்தது. விடியற்காலம் மட்டும் இருந்தது, அவர்கள் மேல் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பாத்தீங்களா? இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? படிச்சீங்கன்னா ஆவியானவர் பாருங்க, பகல்ல மேக ஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார். நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகளை மேக ஸ்தம்பம் வாசஸ்தலத்தை விட்டு புறப்படும் போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? புறப்படுவாங்க. மேக ஸ்தம்பம் நிற்கும் போது வாசஸ்தலத்தை என்ன செய்வாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பாங்க. மேக ஸ்தம்பம் எப்போ புறப்படுதோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஆமாம், புறப்படுவாங்க. 17 மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்திலே பாளையம் இறங்குவார்கள். ஆவியானவர் அவங்களை என்ன செஞ்சாரு? பகலிலும் இரவிலும் அவர்களோடு கூட இருந்தார். இங்கே பாருங்க, பிழையாம் என்று சொல்கிற மந்திரவாதி அந்த ஜனங்களை சபிக்க வரும்போது அவன் சொல்கிறான், அவர்கள் நடுவில் ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ன செய்யுது? இருக்கிறது அப்படின்னு சொன்ன. கரங்களை தட்டுவோமா? ராஜாவின் ஜெய கம்பீரம். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் நடுவில் அவர்களை விட்டு விலகாதபடி இந்த ஆவியானவர் அவர்களை என்ன செஞ்சாரா? நடத்திக்கிட்டே போனார். கூடாரம் இங்கே பாருங்க, மேகம் எழும்பும் போது என்ன, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? பாளையம் பிரயாணம் பண்ணினார்கள். மேகம் தங்கும் இடத்துல இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? பாளையம் இறங்கினாங்க. பாருங்க 18, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேக வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்திலேயே தங்கியிருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை ஒரு வருஷம் தங்கியிருந்தாலும் ஜனங்கள் அங்கே கூடாரம் போட்டு என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. 19, மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாம கர்த்தரின் காவலை என்ன செய்வாங்க? காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆவியானவர் புறப்படும் போது தான் அவங்க என்ன செய்வாங்க? புறப்படுவாங்க.
அது நீண்ட நாளானாலும் சரி, குறுகிய நாட்களானாலும் சரி, ஆவியானவர் புறப்படும் போது தான் அவங்க புறப்படணும். அல்லேலூயா. ஆவியானவர் வழி நடத்தும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனாங்க. பாருங்க, மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் பாருங்க, பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். அது மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தில் உயர எழும்பும்போது உடனே என்ன செய்வாங்க? இப்போ நீ ஒரு இடத்துல தங்குறாங்கன்னு வாங்க, 4 மாதம் 5 மாதம் மேகம் அங்கே தங்கி இருக்குது. ஜனங்கள் கூடாரங்களை போட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சாயங்காலம் பாளையம் இறங்குற இடத்துல அவர் இறங்கி நிற்பார். விடியற் காலத்தில் புறப்படுங்கன்னு சொன்னால் மேகம் எழும்பிருச்சுன்னா என்ன செய்யணும்? போட்ட கூடாரம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பானை சட்டியெல்லாம் ஒடுக்கி எடுத்துக்கிட்டு திரும்ப ஆவியானவர் நடத்தலையே பின்பற்றி போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, 22வது வசனத்தில் மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் தான். நீங்கள் என்னாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினாங்க, எந்தெந்த இடத்துல வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தாங்க, எப்படி அவங்க பிரயாணப்பட்டு கானானுக்குள்ளே போனாங்கன்னு சொல்லி இந்த எண்ணாகமத்தில் ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆவியானவர் ஜனங்களை என்ன செஞ்சார்? வழி நடத்தி அவர்களை கொண்டு போனார். ஆவியானவருக்கு கீழாக அவங்க என்ன செஞ்சாங்க? வழி நடந்து போனாங்க. எங்கே போகிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் எங்கே போகிறாங்க? வெறும் கானான் தேசத்தில் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம். அந்த நாட்டுக்காண்டி தான் இன்றைக்கி யுத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எப்படியாட்டும் அரபு தேச மக்கள் என்ன செஞ்சிடணும்? கானானை பிடிச்சிடணும். இஸ்ரவேல் மக்களை அந்த இடத்துல இல்லாத வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? நிர்மூலம் பண்ணிடணும். இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க? நாங்கள் பாலும் தேன் ஓடுகிற எங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம்னு யுத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நம்ம காலங்களில் பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆவியானவர் அவர்களை பாலும் தேன் ஓடுகிற தேசத்திற்கு வழி நடத்தி கொண்டு போனார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அறிங்க. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். அதெல்லாம் பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு இல்லைன்னா ஆவியானவருக்கு கீழாக. பிதாக்கள் எல்லாரும் மேகம்னா சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழாக உட்பட்டு நடந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள். இதெல்லாம் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள். சொல்லுங்க. அடுத்தது, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும், கவனிங்க, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இஸ்ரவேல் மக்கள் எப்படி வந்தாங்கன்னு இருக்கு? மேகத்துக்கு கீழாக சமுத்திரத்தின் வழியாக மோசேயின் மூலமா என்ன செஞ்சாங்க? வழி நடத்தி அவங்க அப்படியே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர்றாங்க. யார் நடத்தினார்னு நம்ம ஏசாயா 63 படித்தோம். ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆவியானவர் என்ன செஞ்சார்? ஜனங்களை வழி நடத்தினார். பாருங்க, இங்கே பவுல் அழகா எழுதுறாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், ஆவியானவருக்கு கீழாக நடந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், மோசைக்குள்ளாக அவங்க என்ன செஞ்சாங்க? நடந்தார்கள். இவர் என்ன படிக்கிறான் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன படித்தான்? பகலில் மேக ஸ்தம்பமாக ஆவியானவர் இருந்தார், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். புரியுதா? புதிய ஏற்பாட்டில் என்ன படித்தோம்? அவர்கள் மேகத்துக்கு கீழாக சிவந்த சமுத்திரத்தின் வழியாக மோசைக்குள்ளாக என்ன செஞ்சாங்க? மோசையின் வழியாக ஞானஸ்தானம் பெற்று கரையேறி என்ன செஞ்சாங்க? வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இது எதை காட்டுதுன்னா, கவனிங்க, தண்ணீர் ஞானஸ்தானமும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தையும் குறிக்கிறது. தண்ணீர் ஞானஸ்தானமும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். புரியுதா? ஆண்டு யோவான் ஸ்தானங்கள்னு சொல்கிறாரா, நான் உங்களுக்கு தண்ணினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வர்றவர் என்ன செய்வார்? ஆமாம், ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். புரியுதா? அப்போ ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரா, நான் இங்கே பாருங்க, நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஒருவன் என்னை விசுவாசித்தா அவன் உள்ளத்திலிருந்து என்ன நதி ஓடும் சொல்கிறாரு. அப்போ 39 எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியினாலும் சமுத்திரத்தினாலும் மோசையினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தது காணாது, அக்கினியினால ஆவியினால என்ன செய்யப்படணும்? ஞானஸ்நானம் பண்ணப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தண்ணீர் ஞானஸ்நானம் மட்டும் இருந்துச்சுன்னா அது நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றா தான் எங்கே போக முடியும்? பரமகானானுக்குள்ள நாம் போக முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆவியானவர் எப்படி இருந்தார்னு இருக்கு? அவர் அப்படியே ஒரு அடகாத்த ஒரு பறவை போல் என்ன செஞ்சார்? அவர்களை பாதுகாத்து 40 வருஷம் 39-38 வருஷம் கணக்கு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அவர்களை வழி நடத்தி ஆவியானவர் என்ன செஞ்சார்? கொண்டு போனார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல. இங்கே பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமுட்ட என்ன சொல்றாரு? இயேசு நிக்கதோமு என்று சொல்லப்பட்ட வேத பாரகனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து வந்தவங்க மேகத்துக்கு கீழாக சமுத்திரத்தின் வழியாக மோசையின் வழியாக என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம எகிப்தாகிய இந்த உலகத்திலிருந்து மனம் திரும்பி வந்த நம்ம மறுபடியும் பிறவாவிட்டால் எந்த கானானுக்கு போக முடியாது? பரம கானானுக்கு போக முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. படிங்க. இப்ப ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது, அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? நிறைய பேருக்கு இது தெரியல. மறுபடி பிறக்கிறது குறித்து தெரியல. என்ன மறுபடி பிறக்கிறது, என்ன ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அசால்ட்டா இருக்கிறாங்க, கேலி செய்யறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படித்தான் இவன் நிக்கோதேமு கேட்கிறான், நாம் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும்போது எப்படி 2வது நேரம் அவன் தாயின் கற்பத்திலிருந்து பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலம்னா தண்ணீர். தம்பி கவனிங்க, ஜலம்னா என்னது? தண்ணீர். ஒருவன் தண்ணீரில் முங்கி ஆவியினால என்ன செய்யணும்? பிறவாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கலாம். நீங்க இத்தனை வருஷம் நீங்க சபைக்கு வந்து
ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் கவனித்து என்ன செய்ய நடக்கணும். சும்மா தண்ணியில் முங்கிட்டோம் ஞானசானம் எடுத்துட்டோம்னா பரலோகம் போக முடியாது. நித்திய ராஜ்யத்தில் நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது, வனாந்தரம்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பரம கானானுக்கு போகணும்னா தண்ணீர்னால ஞானஸ்தானம் பெற்றதோடு மட்டுமல்ல, ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். ஞானஸ்தானம் ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஆவியில் நிறைந்த ஒரு ஆவிக்கினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறா, புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியினாலும் தண்ணீர்னாலும் என்ன செய்யணும், மறுபடி பிறக்கணும். அதான் அனுபவம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நான் நேற்று கூட சொன்னேன், நம்ம வேத பாடம் தொயந்து நடத்துகிறோம். எபிரேயர்லேருந்து எத்தனை பேர் மிஞ்ச போகிறாங்கன்னு தெரியலை. மிஞ்சிறவங்க தான் பரலோகம் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதுபோல் ஆண்டோடைய வருகை வரும்போது சபையில் ஒவ்வொரு சபையிலையும் ஆவிக்குரிய சபையில் எத்தனை பேர் மிஞ்ச போகிறாங்கன்னு தெரியலை. அல்லேலூயா. அப்போ நம்ம மிஞ்சி ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம முதலாவது பார்த்தோம். அவர்களை மேகமானது என்ன செஞ்சது, மூடி இருந்தது. மேகமானது அவர்களை வழி நடத்தினது. மேகம் அவர்களை ஒரு தாய் பறவை போல என்ன செஞ்சது, பாதுகாத்தது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆமென், அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாக சமுத்திரத்தின் வழியாக மோசைக்குள்ளாக அவங்க என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விளக்கி சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை ரெண்டாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு மோசே 14 பின்பு மோசே கோராகை நோக்கி, என்னாகமம் 14 கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியானால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் 14 கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே அதைத்தான் அந்த வசனம் தான். கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையோ, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவிலே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையோ, கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையோ, உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலோ, பாருங்க, பகலிலே மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும், நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஏன் மோசே அங்க போய் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றார்? ஏன்னா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் 12 பேர் கானான் தேசத்தை போய் சுத்தி பார்க்க போனவங்க 10 பேர் என்ன கொண்டு வந்துருவாங்க, துர்ச்செய்தியை கொண்டு வந்துருவாங்க. அந்த கானான் தேசம் சரி நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், ராஜசர்கள். அதனால அந்த தேசத்தை நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துருவாங்க. இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியினால சபை 30 லட்சம் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. அதில் 2 பேர் தான், காலேப்பு யோசுவாவு மட்டும்தான் நிச்சயமாக கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார்னு விசுவாசிச்சாங்க. அப்போ ஜனங்கள் முறையிட்டு என்ன செஞ்சாங்க, மோசைக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக அவங்க முறையிடும் போது கர்த்தர் சொல்வார் மோசைகிட்ட, இந்த ஜனங்க இது வரைக்கும் என்னை 10 நேரம் என்ன செஞ்சிட்டாங்க,
10 நேரம் முறுமுறுத்து என்ன செஞ்சிட்டாங்க, முறையிட்டுட்டாங்க. மோசே தயவு செய்து என்ன செய்ய, இந்த ஜனத்தை விட்டு விலகு, நான் இந்த 11 கோத்திரத்தையும் அழிச்சிட்டு உன்னைய பெரிய ஜாதியாகிறேன். ஆண்டவர் மோசேட்டு சொல்றார், இந்த ஜனங்கள் 10 நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, என்னைய முறுமுறுத்து பரீட்சை பார்த்துட்டாங்க. அதனால மோசே நீ ஜனங்களை விட்டு என்ன செய்ய, விலகு, அவர்களை நிர்மூலம் பண்ணிட்டு உன்னைய பெரிய ஜாதியா மாத்துகிற. கர்த்தரால முடியுமா முடியாதா சொல்லுங்க? கல்லிலிருந்து பிள்ளைகளை உண்டாக்குற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த யூத ஜனங்களை எத்தனையோ நாடுகள், எத்தனையோ ராஜாக்கள் அவர்களை அழித்து நிர்மூலமாக்கி ஒரு தெள்ளு பூச்சியை நசுக்கிறது போல நசுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வர போராடுறாங்க. ஹிட்லர்னு சொல்ல ஜெர்மனி அரசாண்ட சர்வ அதிகாரியாய் ஹிட்லர் யூத மக்களை 60 லட்சம் பேரை கொண்டு போட்டானா. ஆனால் இன்றைக்கு உலர்ந்த எலும்பு உயிரடைந்தது போல பெரிய சேனையாக என்ன செய்கிறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. கர்த்தரால முடியாத காரியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ விலகு மோசே, இந்த ஜனத்தை எல்லாம் நான் நிர்மூலம் பண்ணிட்டு நான் உன்னைய பெரிய ஜாதியாகிறேன். ஆனால் மோசே அழுகிறார், இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க 15வது வசனத்தில், ஒரு மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தி கேட்டிருக்கும் புறஜாதி மக்கள் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டிருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினால் அவர்கள் வனாந்தரத்தில் கொண்டு போட்டார்னு சொல்லி உங்களை தான் ஆண்டவரை என்ன செய்வாங்க, பேசுவாங்க, நிந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. மோசே ஜனங்களிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் அந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமும் ஆமாம் கிருபையும் உள்ள தேவன். ஆண்டுடைய பிள்ளைகளை ஜனங்களை ஒவ்வொரு நாளும் மோசே சொல்றாரு, உம்முடைய மேகம் அவர்கள் நடுவில் இருந்ததை நீ அவர்களை வழிநடத்தி வருகிறதை புறஜாதிகளெல்லாம் கேட்டிருக்கிறார்களே, கண்டிருக்கிறார்களே. அல்லேலூயா. உம்முடைய கீர்த்தியை ஜனங்களெல்லாம் கேட்டிருக்கிறாங்களே. எப்படி இந்த ஜனங்களை நீர் அழிச்சா எல்லா புறஜாதி மக்களும் உங்கள் நாமத்தை தூஷிப்பாங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் இஸ்ரவேல் மக்களை இரவும் பகலும் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அவர்களை வழி நடத்தினார். சரி, புதிய ஏற்பாட்டிலையும் அதை பார்க்கிலும் மேலாக நம்மளை ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கவனிங்க. அவர்களை இரவும் பகலும், ஜனங்களை இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த கர்த்தர் அவர்களை பகலிலே வழிநடத்த கூடும்படிக்கு மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இதெல்லாம் வழி நடத்தினார் ஆவியானவர். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னா யாரு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். நெகேமியா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 12வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும், பகலிலே நீர் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்திலும், அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அவர்கள் நடக்கிற பாதையிலே அவர்களுக்கு வெளிச்சமாக்க அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். இதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் அந்த ஜனங்களை இரவும் பகலுமா இருந்து என்ன செஞ்சாரு? அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க.
புதிய ஏற்பாட்டில் யோவான் 16:13 என்ன வாசிக்கிறோம்? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துகிறார். தேவ ஜனமே, சத்திய ஆவியானவருக்குள்ள நம்ம நடக்கணும். என்ன ஆவியானவருக்குள்ள? வாயத்தரங்க, என்ன ஆவியானவருக்குள்ள? ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டுக்கிட்டு எதையாட்டும் ஒரு ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய விசுவாசிகளுடைய எதிர்காலம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 30 முக்கோடி தேவர்களுடைய ஆவி இருக்கு பாருங்க, அதில் ஒரு ஆவி அவங்கள குழப்புது. 30 முக்கோடி தேவர்களுடைய ஆவியில் ஏதோ ஒரு ஆவி விசுவாசிகளை என்ன செய்யுது? உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், விசுவாசிகளை குழப்புது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஜனங்கள் இன்றைக்கு மேக ஸ்தம்பத்துக்குள்ள அன்றைக்கு நடந்தாங்க. ஆவியினாலேயும் அக்கினியினாலேயும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. ஞானஸ்தானம்னா என்ன? ஞானஸ்தானம்னா, ஸ்தானம் சொல்றது குளிக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஸ்தானம் எடுக்கிறது, குளிக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் ஆவியானவருக்குள்ள நடக்காம இவங்க என்ன செய்றாங்க? ஆவியானவருக்கு மேலே குதிச்சு நடத்துறாங்க. ஜனங்க எப்படி நடக்கிறாங்க? ஆவியானவருக்கு மேலே. நாங்கள் சொன்னதைத்தான் ஆவியானவர் நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லை விட்ட சபைக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். பாஸ்டராவது கீஸ்டராவது, பாஸ்டராவது ஈஸ்டராவது. இன்னைக்கு நிறைய சபைகள் பாழா போகிறதுக்கு காரணம் என்ன? 30 முக்கோடி தேவர்கள் அசுத்த ஆவிகளில் ஒரு ஆவி என்ன செய்யுது? ஓநாய் மாதிரி என்ன செய்யுதுன்னா ஜனங்களை பாழாக்குது. ஓநாயி ஆடு போல என்ன செய்யுது? ஜனங்களை பாழாக்குது. காக்கா புறாவை போல என்ன செய்யுது? சாம்பல்ல போய் பிறண்டுட்டு மக்களை ஏமாத்துது. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சத்திய ஆவியானவர். ரோமர் 8:14. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, கவனிங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கைகளை தட்டி சொல்லுங்க, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவிக்குள்ள நடக்கணும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மறந்துடக்கூடாது. தேவ ஆவிக்குள்ள பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் நடந்தாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவ ஜனங்கள் தேவ ஆவியானவருக்குள்ள தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளணும். உபவாசம் இருக்கணும். 21 நாளோ 10 நாளோ 7 நாளோ ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து அழுது மன்றாடி பாவ அறிக்கை பண்ணி, பரிசுத்த ஆவியானவரே அப்படி கூப்பிடணும். சத்திய ஆவியானவரே, நான் நித்தியம் வரைக்கும் நடக்கணும் உங்களோட. ஆமாம், சத்திய ஆவியானவர் எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம கவனமாக நம்ம வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பங்களை என்ன செய்வார்? நடத்துவார். சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எல்லாம் இவர் தான் ஆவியானவர். இஸ்ரவேல் மக்களோட பகல்ல மேகஸ்தம்பமாக, இரவுல எப்படி இருந்தார்? ஆவியானவர் அக்கினி ஸ்தம்பமாக நடந்தார். ஏன்னா இரவுல இங்கே பாருங்க, அவங்க நடந்த வழி எப்படி? வழி வனாந்தரம், கரடு முரடான வழி, பாம்பு தேளு மிருகங்கள்
பலவிதமான ஆபத்தான பள்ளங்கள், இதையெல்லாம் அவங்க கடந்து போகணும்னா கர்த்தர் எப்படி நடந்தாரா? அவர்களுக்கு இரவில் அக்கினியாகவும் அக்கினி ஸ்தம்பமாக, பகலில் மேக ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்தினார். புரியுதா? நீங்கள் நான் இந்த உலகத்தில் இடராம, இந்த உலகத்தில் இங்கே பாருங்க, இடறி போகாம பின்மாறி போகாம, கவனிங்க, பாவத்தில் விழாம, சாபத்தில் விழாம, தரித்திரத்தில் விழாம, அவனுடைய பிள்ளைகள் நம்ம பாதுகாக்கப்பட்டு நம்ம பரம காணானுக்கு போகணும்னா ஆவியானவர் நடத்தணும். நம்மளை சத்திய ஆவியானவர் நடத்தணும். சத்திய ஆவியானவர் வரும்போது நம்மளை சகல சத்தியத்துக்களும் என்ன செய்வார்? அப்படியே நடத்தி கொண்டு வர. சும்மா வாட்டில் சபைக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், எப்போமோ ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டாக இருக்கக்கூடாது. தண்ணியில் ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறது ஒரு நேரம், ஆனால் ஆவியால ஞானஸ்தானம் பெறும்போது நித்தியம் வரைக்கும் மட்டும் நம்மளை நடத்துவார். நித்தியம் வரைக்கும் மட்டும் உங்களை என்னையும் ஆவியானவர் நடத்துவார். புரியுதா? அப்போ இந்த ஆவியானவருடைய நடத்துதலை ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாக கேட்டு கவனிங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது ஆவியானவர் சொல்லுவார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னை நடத்துறதுனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்ட சம்பவத்தை உங்களுக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக, ஆமாம், நீங்கள் தேவ பிள்ளைகள் கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்படி வனாந்தரத்தில் அவர்களை கர்த்தர் ஒரு தாய் பறவை போல, ஒரு தாய் கழுக போல, தகப்பனை போல அவர்களை அல்லேலூயா வழி நடத்தினார் பாருங்க. அல்லேலூயா, ஆமென், வழி நடத்துனாங்க. ஆனால் 1 கொரிந்தியர் 15 இருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 3வது வசனம் 4வது வசனம் படிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. எல்லாம் அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவே. அடுத்து அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. பாத்தீங்களா? அவ்வளவு பேர் அந்த ஆவிக்குள்ள நடந்தாலும், மேகஸ்தந்த சம்பத்துக்குள்ள அக்கினி சம்பத்துக்குள்ள நடந்தாலும் அவர்களில் அநேகர் மேல கர்த்தர் என்ன செய்யல? அப்படின்னா என்ன? சபையை பரிசுத்த ஆவியார் நடத்துறாரு. உண்மையா இல்லையா? என்ன முக்காடு போட்டுக்குங்க. சபையை பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார்? பைக்கில எப்படி சபையை ஆவியானவர் நடத்துறார்? விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இப்போ சபைக்குள்ள நிறைய ஜனங்க இருக்கு, நீங்களும் நானும் இருக்கிறோம். இங்க பாருங்க, வனாந்தரத்தில் கர்த்தர் மேக ஸ்தம்பமா அவங்களை நடத்துறாரு, அக்கினி ஸ்தம்பமா அவங்களை நடத்துறாரு. அந்த மேகத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆவியானவர் அவங்களை நடத்திக்கிட்டு போறார். ஆனா அநேகர் மேல கர்த்தர் என்ன செய்யல? பாருங்க, இங்க பாருங்க, மோசே பாலும் தேனு கொடுக்குற தேசத்துக்குள்ள என்ன செய்ய முடியல? போகல, வழியிலே டோட்டல் லாஸ். அவங்க அண்ணன் ஆரோன் அவரும் வழியிலே முடிஞ்சிச்சு. அடுத்தது கோராகு கூட்டம், கோராகு அவன் கூட்டம் என்ன செஞ்சிச்சு? வழியிலே முடிஞ்சிருச்சு. அடுத்தது முறுமுறுத்த 10 பேர் கதையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதாவது அந்த தலைமுறையில் இருந்த பெரிய ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் மடிஞ்சு போயிட்டாங்க. மிஞ்சின விசுவாசித்த யோசுவா காலேபின் தலைமையில் 20 வயசுக்கு உட்பட்ட ஜனங்கள் தான் என்ன செஞ்சாங்க? கானானுக்குள்ள போனாங்க. அதனால சொல்ல ஆவியானவர் சொல்றாரு, அவர்களில் அநேகர் மேல கர்த்தர் என்ன செய்யல? உங்க முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நம்ம மேல கர்த்தர் பிரியப்படணும், பிரியப்படணும். அந்த சாமி என்ன சொல்லுங்க, அந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க.
அமர்ஷியான ஐயா சொல்லுங்கள், நம்ம மேலே ஆண்டவர் பிரியப்படணும். ஆவியானவர் நம்மளை நடத்தினாலும், மேகம் நம்ம மேலே சூழ்ந்திருந்தாலும், ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம மேலே கர்த்தர் பிரியப்படாமல் போயிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. புரியுதா? அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்போ காலையில் நைட்டெல்லாம் நல்லா உறங்கிட்டு காலையில் 5:30 மணி 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணா ஆவியானவர் பனி அந்த மண்ணா கிடைக்குமா? மண்ணா கிடைக்குமா? கிடைக்காது, உருகி போயிடும். அப்போ என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடணும். அல்லேலூயா. அதான் ஒரு பக்தன் பாடுறாரு, அனல் மூட்டு எரிய வீடு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அனல் மூட்டணும். அதிகாலையில் எந்திரிச்சு பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அடுத்தது சகோதரிகள் வியாழக்கிழமை தோறும் கூடி ஜெபிக்கிறாங்களே. அடுத்தது காலையிலாம் வந்து சகோதரிகள் ஜெபம் பண்ணுறாங்க. சில சகோதரமார்களும் வர்றாங்க, வெள்ளிக்கிழமையில கூடி ஜெபம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? கூடி கூடி ஜெபம் பண்ணி ஆவியில் என்ன செய்யணும்? அப்படி அனல் மூட்டன். இல்லைன்னா உலக கவலை, என் பிள்ளை, என் புருஷன், என் மனைவி, என் பக்கத்து வீட்டுக்காரி, அவளை என்னோட தான் சபைக்கு வர்றா, பொரிச்ச மீனை பொரிச்சு அவளை கரிச்சு கரிச்சு திங்கிறா, சண்டாளி நீ நல்லா இருப்பியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன் ஆவியில் அனல் வராது. என்ன வரும்? காய்மாகாரம் வரும். ஆண்டவர் எரிச்சப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் ஆவியானவருக்கு கீழே நம்ம நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் வருகை சீக்கிரமாயிருச்சு. நடக்கிற சம்பவங்கள் எருசலேமை சேனைகளால் சூழ்ந்திருக்கும். அப்பொழுது முடிவு வரும். இன்னைக்கு எருசலேமை பல நாடுகள் தேசங்கள் அழித்து கட்ட வேண்டும் என்று இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகை வருகிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படியே ரகசிய வருகை ஆயத்தமாக இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சமீபமாக இருக்கிறது. இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற மக்கள் மறுரூபமாக்க போடுகிறது சமீபமாக இருக்கிறது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவருக்கு கீழே இருக்கணும். நம்ம எல்லாரும் ஃபேனுக்கு மேலே இருக்கமா, ஃபேன் காற்றுக்கு கீழே இருக்கமா? ஃபேனு மேலே ஏறி உட்கார்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? வெட்டிடும். குப்புரை விழுந்து பல்லு படுதாவெலாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆவியான அந்த ஃபேன் காற்றுக்கு கீழே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கரண்ட் போயிருச்சு, என்ன செய்தியாவது அப்படின்னு கோபம் வந்துடும். கரண்ட் போயிட்டு அப்படி வந்துட்டுனா அவங்கள அறியாமல் சினிமா தேட்டரில் இந்த கைதட்டுவாங்களா அந்த மாதிரி கையெடுப்பாங்க. ஆமென். இது பூமிக்குரிய காரியத்தை சொல்கிறேன். ஆவியானவருக்கு மேலே நிற்காதிய, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவருக்கு கீழே நடங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறிய? ஆவியானவருக்கு கீழே நடங்க. நான் தான் கையை நீட்டி சொல்கிறேன். நீங்கள் யாரும் கண்ணாடி ஓட்டவங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அல்லையா சொல்லுங்க. ஆவியானவருக்கு மேலே நடக்காதிய, தூக்கி வீசிட்டு போயிடுவார். ஆவியானவருக்கு கீழே நடங்க. அதிகாலையில் எழுந்துருங்க. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு உறங்குங்க. ஆவியானவர் கீழே படுங்க. ஆவியானவர் கீழே உறங்குங்க. ஆவியானவரே என்னை எழுப்புங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நேரம் நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோம், அது நம்ம மறுபடி பிறந்ததுக்கு அடையாள சின்னம். ஆனால் நித்தியம் வரை நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த
ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வாயத்திர சொல்லுங்க, அல்லேலூயா. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது வம்பாகவே போய்விடும். என்றென்று மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, என்றென்று மாறாதது நம்ம இயேசுவின் தூய அன்பு. அந்த ஆவியானவருக்குள்ளே நடந்த காலேப் யோசுவா, அந்த ஆவியானவருக்குள்ளே நடந்த அந்த இளைய தலைமுறைகள் பாலும் தேடு ஓடுகிற கானான் தேசத்தை பிடித்து பங்கிட்டாங்க. அந்த நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவிகளை நடக்காம, அல்லேலூயா, அவ்வளோ பேரும் பணங்காட்டு கல்லை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு விக்கிரக ஆராதனையில மரித்து போனார்கள். கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சு சொல்லுங்க, நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறாரு. நாம் ஆவியானவருக்கு கீழே நடக்கணும். உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, அத்தான் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஆவியானவருக்கு கீழே நடங்க. நீங்கள் பாட்டில் ஆவியானவருக்கு மேலே எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டு கிடக்காதீங்க, அவருக்கு பாதுகாக்க மாட்டார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு கீழே நடங்க. ஆமென். ஆவியானவர் நம்ம நடத்தணும். மூன்றாவதாக அல்லேலூயா சொல்லுங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கவனிங்க, கர்த்தரிடத்தில் புறப்பட்ட ஒரு காற்று. அந்த காற்று என்ன, யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே நாள்ல மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும் போது என்ன வந்துச்சு? ஒரு பலத்த காற்று அங்க என்ன செஞ்சது? வந்தது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதுட்ட சொல்றார், தாவீது நீ முஸ்கொட்டா செடிக்குள்ள என்ன செய்ய, மறைந்துரு. வாம கர்த்தருடைய இறைச்சல் கேட்கும் போது நீ என்ன செய்யுது, பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போ, அவர்களை நான் உன் கையில கொடுப்பேன்னு சொன்னார். அந்த காற்று இங்க பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று எங்க இருந்து புறப்படுது? காற்று. அந்த காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று. இப்ப படிங்க ஐயா, படிங்க 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, இங்க பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று என்ன செஞ்சது? சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஐயா மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. என்ன ஒரே இந்த மண்ணாவை சாப்பிட்டு அழுத்து போச்சு. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது என்னென்னலாம் சாப்பிட்டோம். இப்போ எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் இந்த மண்ணா மட்டும்தானே கிடைக்குது. அது மண்ணா ருசி சாதாரணமானதில்ல, தேனிட்ட பணியாக, அதாவது தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா, அவ்வளவு ருசியா இருக்குமா. அதையும் காணாதுன்னு முறுமுறுக்கிறான். யார்? என்னாகம 11ல் நீங்க பாருங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி பாருங்க. 8வது வசனத்தில் ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரத்தில் அரைத்து உரலில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அது என்ன செய்வாங்க? அதை அப்பங்களாக சுடுவார்கள். அது ருசி புது எண்ணெயின் ஒளிவ எண்ணெயின் ருசி போல் இருக்கும்.
அவ்வளவு ருசியா இருக்குமா. அது எங்களுக்கு காணாதுன்னு முறுமுறுக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. காணாதுன்னு முறுமுறுக்கிறாங்க. ஜனங்கள் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். இறைச்சி என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே 1 மாதம் வரைக்கும் மட்டும் இவங்க கொண்டு வந்த ஆடு மாடுகளை அடித்தாலும் காணாதே. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கை குறுகி போகவில்லை அப்படின்னு சொல்லித்தான். இங்கே பாருங்க, கர்த்தர் இடத்துல ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்தில் இருக்கிற காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை நிரப்பிடுச்சு. காடைனா ஒரு பறவை. என்ன இப்போ நம்ம பார்க்குற பறவை. காடைகள் எங்கே நிற்கும்? காட்டுகளை நிற்கும். ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க. காடை இப்போ எங்கேருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து வருது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வேகமா 20-21. அது உங்களுக்கு ஏன் சமுத்திரத்திலிருந்து வந்துச்சு? பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பாருங்க, சகல ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் கவனிங்க, பூமியின் மேல் ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று. ஜலமானது, ஜலம்னா தண்ணீர், கடல். ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. கர்த்தர் எங்க இருந்து பறவைகளை உண்டாக்குனாரு? எங்க இருந்து உண்டாக்குனாரு? சமுத்திரத்திலிருந்து பறவைகளை உண்டாக்குனாரா. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை ஜனங்களை அறியறதுக்காக இப்ப எங்க இருந்து காடைகள் புறப்பட்டு வருது? சமுத்திரத்திலிருந்து காடைகள் புறப்பட்டு வந்து பாளையத்தை நிரப்பிச்சான். அது இங்கே பாருங்க, ஒரு நாள் பிரயாணம்னா இப்போ நடந்து போனோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் போகிறோம்னு வச்சுங்களேன். 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போகிறோம் பாருங்க. ஒரு நாள் பிரயாணம், 4 பக்கத்தில், இந்த பக்கத்துலையும் அந்த பக்கத்துலையும் ஒரு நாள் பிரயாணத்தை தூரத்துக்கு எவ்வளவு வந்து காடை குடிச்சான்? ஒரு 2 முழ உயரத்தில் குமிஞ்சு கிடந்துச்சான். அந்த 30 லட்சம் ஜனங்களும் இங்கே பாருங்க, அவங்கவுங்க கூடாரத்துக்கு பக்கத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான காடைகளை பறவைகளை என்ன செஞ்சாங்களாம்? பிடிச்சி 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 ரெக்கை பின்னி அங்கே குமிச்சு போட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டான், திருப்தியா சாப்பிட்டான், கர்த்தரை மறந்துட்டான். அல்லேலூயா. நிறைய இறைச்சி திங்கிறவங்களுக்கு திமிரு வரும், பார்த்துருக்கீங்களா? நிறைய இறைச்சி திங்கிறவங்களுக்கு தேவையில்லாத திமிரு, கோபம்லாம் வருது. சிகரெட் அடிக்கிறவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், கோபக்கணலில் இருக்கு. இறைச்சியை தின்னு 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 ஆண்டவரை மறந்துட்டான். அது பல்லுக்குள்ளே போய் உட்காந்து பல்லுக்குள்ளே குச்சி எடுத்து குத்திக்கிட்டு இருக்கும்போது டர்ரு புறன்னு என்ன வந்துச்சு? கொள்ளை நோய் வந்து அங்கே அநேக மக்கள் மரிச்சு போயிட்டாங்க. ஏன் வனாந்தரத்தில் ஆண்டவர் இறைச்சி கொடுக்கல? எல்லாம் உடல், பிஞ்சு உடல். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நல்ல குளிப்புள்ள, நல்ல ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலில் வெயிலுக்குள்ளே நடக்கிறாங்க. ஆண்டவர் நடத்திக்கிட்டு போகிறாரு. இறைச்சி தின்னா என்ன ஆகும்? வயிற்றுக்கு பிடிக்குமா? தகப்ப நம்மளை ஞானமாக நடத்துகிறாரு. இப்போ பெரிய ஆசீர்வாதத்தை உடனே கேட்குறான். எங்கள் போட்டில் ஒரு 2 டன் கோல்டு வின்னர் என்ன செய்யணும்? வரணும். அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறிய? சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அந்த ஞானம் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரான்னு. சில பேர் ஆசீர்வாதம் வந்த உடனே எனக்குன்னு தவளை மாதிரி எறும்பை தின்னு வயிறு வெடிச்சு செத்தது மாதிரி கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஊழியத்துக்கும் கொடுக்கறதில்ல, ஏழைகளுக்கும் கொடுக்கறதில்ல, மற்ற எந்த உதவியும் செய்கிறதில்ல. அவங்களே பேங்கில் போட்டு அங்கே போட்டு வட்டி கொடுத்து இடம் வாங்கி போட்டு கடைசியில் மாறு அடைப்பு வந்து அப்படியே மடிஞ்சு போடும். பார்த்துருக்கீங்களா? அவன் சம்பாதிச்சதை அவனே திங்க முடியாது. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்கல, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கல, ஆண்டுடைய பிள்ளைகளை
கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கல, அவன் தனக்கே சேர்த்து வச்சதுனால ஆமென். மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு போனா நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? புரியுதா? இப்போ வனாந்தரத்தில் இறைச்சி வேணும்னு கேட்டு கடைசியில் கொள்ள நோய் வந்து, லூஸ் மோஷன் வந்து, வயிற்றலைச்சல் வந்து, அங்கே அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க? மடிஞ்சு போயிட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த காற்று எங்கேருந்து வந்துச்சு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போது அல்லேலூயா, ஏற்ற வேளையில் நீங்கள் விரும்புறது நினைச்சதை பார்க்கலாம் அதிகமாக உங்களுக்கு ஆண்டவர் மேன்மையை வச்சிருப்பார். அல்லேலூயா. மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, எதுக்காக ஆவியானவர் தெரியுமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்துவதற்காக ஆவியானவர் அவர்கள் நடுவிலே இருந்தார். நெகேமியா 9. அவர்களுக்கு அறிவை உணர்த்த ஆவியானவர், பாருங்க எதுக்காக? அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க. அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அல்லேலூயா சொல்லுவோமா? அறிவை உணர்த்த ஆவியானவர். அறிவு, ஞானம், அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். வாலிப தம்பிகளும் வாலிப பிள்ளைகளும் ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆவியானவரே எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், தெளிந்த புத்தியை தாரும். ஆண்டுடைய கேட்கணும். அப்போ ஆவியானவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு? ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. காற்று, அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இறங்கி வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். எங்க இருந்து காடையை கொண்டு வந்தாரு? சமுத்திரத்தில் இருந்து. ஏன் காடையை கொண்டு வந்தார்? ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சமுத்திரமானது ஜலமானது திரளான ஜீவ சந்துக்களை பெருக பண்ண கிடவது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறவர். கடைசியாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், என்னாகமம் 11:17வது வசனம். என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு நான் பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல். கவனிங்க, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாவத்தை, அதாவது பாரத்தை சுமக்காமல், உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக. கவனிங்க, உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அதெல்லாம் இப்போ மோசே ஜனங்கள்ட்ட அழுகிறாரு, ஆண்டவரே எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, இத்தனை லட்சம் மக்களை, இவர்கள் அடிக்கடி முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க, இவங்களை எல்லாரையும் நானா பெத்தேன், என் மேலே இந்த பாரத்தை வச்சுட்டேன்னு அழுகிறார். இப்போ நிறைய பேருக்கு குடும்ப பாரம், ஐயோ என் குடும்ப பாரமெல்லாம் நான் தானே சுமக்கிறேன், எதுக்கெடுத்தாலும் என்னையத்தானே பேசுகிறாங்க, எதுக்கெடுத்தாலும் என்னையத்தானே திட்டுறாங்க, என்னையத்தானே தொந்தரவு பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியலை. அப்படி தானே உலகத்தார் வீட்டை விட்டு ஓடிடுறான், தற்கொலை பண்ணிடுறான், ஏதாட்டும் பண்ணிடுறான் பாருங்க. என்னால் தாங்க முடியல. மோசே அழுகிறார். அதுக்கு மேலே உள்ள வசனங்களில் நீங்கள் படித்து பாருங்க. அழுகிறார், ஐயா இந்த ஜனங்களை நானா பெத்தேன், இவர்களுக்கு நான் எங்கே இருந்து ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மோசே கர்த்தரிடத்தில் முறையிடும் போது கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ ஒருவன் மட்டும் என்ன செய்ய வேண்டாம், சுமக்க வேண்டாம், என்ன செய்ய, சபையில் இருக்கிற மூப்பர்களில் 70 பேரை என்ன செய்ய, தெரிந்தெடு. அல்லையா சொல்லுவோமா? 70 பேரை தெரிந்தெடு, உன் மேலே இருக்கிற ஆவிய அவருக்கு இந்த 70 பேருக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். அவர்களும் உன்னோட என்ன செய்வாங்க, பாரத்தை சுமந்து கொள்ளுவாங்க. 70 பேர் குறிக்கப்பட்டுச்சு.
அதுபோல் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனாங்க. அங்கே ஆண்டவர் அவர்கள் நடுவில் இறங்கினார். 70 பேர் மூப்பர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 70 பேர் யாரெல்லாம் பேர் குறிக்கப்பட்டுச்சோ 70 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல 2 பேர் என்ன செஞ்சிட்டான்? மேதாதும் எல்தாத்துன்னு சொல்றவனும் 2 பேர் இங்க பாருங்க, ஆசரிப்பு கூடத்துக்கு வராம தங்கள் கூடாரங்களில் இருந்துருவாங்க. இந்த தேவ ஆவியானவர் இறங்கும் போது பேர் எழுதப்பட்ட இந்த 2 பேர் மேலேயும் சேர்த்து 70 பேர் மேலேயும் ஆவியானவர் இறங்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இறங்கி பாருங்க, அவர்கள் பாருங்க 25, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவர்களோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின போது தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது, அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாமல் இருந்தார்கள். சில பேர் வரமாட்டாங்கல்ல. அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாருங்க, அவர்கள் மேல் ஆவியானவர் தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவங்க வீட்டில் இருந்துகிட்டே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நம்ம நினைப்போம்ல, ஐயோ நான் மட்டும்தான் சபைக்கு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெறல, என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நோவா தான் ரட்சிக்கப்பட்டாரு. ஆனால் ஜலப்பிரளயம் வரும்போது நோவா முதலான 8 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பேர் எழுதப்பட்ட 70 பேர்ல 2 பேர் கீழ்ப்படியாம பாளையத்துக்கு கூடாரத்துக்கு வராம அங்கே அவங்க வீட்டில் தங்கிட்டாங்க. அங்கே பேர் எழுதப்பட்ட 2 பேர் மேலே என்ன செஞ்சார்? ஆவியானவர் இறங்கினாரு. நாம் இங்கே பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னாரா? நல்லா கவனிக்குதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நான் விசுவாசிக்கணும், என் சந்ததிகளுக்கும் உம்முடைய அபிஷேகத்தை கொடும். என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டுருச்சுன்னா என் சந்ததிகள் பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அங்கே சிறைச்சாலை காவலன்னு சொல்ற ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர். லீதியால் ரட்சிக்கப்பட்டான், அவள் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. என் அன்பு அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே பரிசுத்தாவி இல்லையா? உங்கள் பிள்ளைகள் சரியாக கீழ்ப்படியலையா? உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்டு உங்கள் குடும்பத்தில் யாரோ சில பேர் ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வரலையா? நீ கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள வந்தது உண்மைனா, ஓ மேலே இறங்குற தேவனுடைய அபிஷேக ஆவியானவர் ஒரு சந்ததி மேலே இறங்குவாரு, ஒரு சந்ததி இது மேலே ஊற்றப்படுவார் ஆவியானவர். அல்லேலூயா. நீ கூடாரத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வித்து, உங்கள் சந்ததி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவர், அவர்களை நடத்துவார். நிச்சயமா நீங்க விசுவாசிங்க. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பேரை பரலோகத்தில் எழுதினீரே, என் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றினீரே, என் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரத்தை தாருமன்னு கேளுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பார்த்தீங்களா, புதிய ஏற்பாட்டில் இங்கே பாருங்க, மோசேயின் மேலே இருந்த ஆவியை பழைய ஏற்பாட்டில் 70 மேலே வச்சார், 70 பேர் மேலே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த ஆவியை 120 பேர் மேலே வைத்தார். இயேசு பரலோகம் போய் அவர் மேலே இருந்த ஆவியை 120 பேர் மேலே வைத்தார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அங்கே பாருங்க,
தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டு அறையில் அந்நிய பாச பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க மோசையை பார்க்கிலும் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவர்களை பகலில் மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமாய் நடத்தின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நம்மளையும் மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா நம்மளை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் வழி நடத்த யார் யார் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் மேலே ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகம், நான் எடுத்த இந்த ஞானஸ்தானம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு எனக்கு மட்டுமல்ல, என் பேரு உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது உண்மைனா என் பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய பேரை என்ன செய்யுங்க ஆண்டவர் எழுதுவீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவர். ஆண்டுடைய பிள்ளைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை மேகஸ்தம்பமா ஒரு தாய் பறவையாக இருந்து ஒரு உன்னத கழுகாக இருந்து உன்னுடைய பழைய கூட்டை கலைத்து நம்ம ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அவர் கழுக போல அவர் ஆமே ரெக்கையை விரித்து அவர் நம்ம மேலே அசைவாடி ஆண்டவர் நம்மளை அவர் செட்டையிலே சுமக்கிற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆவியானவருக்குள்ளே நடப்பேன்னு சொல்லுங்க. ஆவியானவரை உமக்குள்ளே நடப்பேன் சொல்லுங்க. நான் உங்கள் மேலே நடக்க மாட்டேன் ஆண்டவரே, உமக்குள்ளே ஞானஸ்தானம் எடுப்பேன், உமக்குள்ளே ஞானஸ்தானம் எடுப்பேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் போதும் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் என் சந்ததி மேலே ஊற்றப்படணும் ஆண்டவர். இன்னைக்கு யார் யார் அந்த ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? யார் யார் அந்த ஏக்கத்தில் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள். ஒரு சில பிள்ளைகள்லாம் பரிசுத்தாய் பெறாமல் ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைனா, சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துறது உண்மைனா, அந்த ஆவியானவர் உங்கள் சந்ததிகளை நடத்துவார்னு விசுவாசிங்க. உங்கள் சந்ததி மேலே அந்த ஆவியை ஊற்றுவார்னு விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்று விசுவாசிங்க. உன் பலகணிகளை மாணிக்க கற்களாய் மாற்ற தேவன் ஆமே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க. அப்படியே கேட்ட வசனத்தின் விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நீ கூப்பிடு. ஆண்டவரே, உன்னத ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய ஜனத்தை நீ ஒரு மந்தையை போல நடத்தினு ஏசாயா சொல்றார். ஒரு மந்தை பள்ளத்தாக்கில் இறங்குவது போல தேவ ஆவியானவர் அந்த ஜனத்தை நடத்தினார். அவர்கள் மேலே ஒரு பறவையை போல பறந்து காக்கிற பச்சையை போல நீர் பாதுகாத்தீர். எங்களையும் ஆண்டவர் குடும்பங்களையும் கர்த்தாவே எங்கள் சபையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. பாதுகாத்து நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அழுது கூப்பிடுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில் அழுது மன்றாடுங்க. அழுது மன்றாடுங்க. ஆண்டவரே, என் சந்ததி மேல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. என் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால என்னை நடத்துங்கப்பா. உங்க ஆவியினால எங்களுக்கு அறிவை உணர்த்தி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனத்தை நடத்துங்கப்பா. என் சபையை நடத்துங்கப்பா. எங்கள் குடும்பங்களை நடத்துங்கப்பா. எங்கள் வாழ்வாதாரத்தை நடத்துங்க ஆண்டவரே. நாங்க இந்த பூமியில ஆண்டவரே சோத்திரம், எகிப்தில சங்கார தூதனால் எகிப்தியர்கள் அழிக்கப்பட்டது போல இந்த பூமியில் நடக்கிற ஆக்கிர தீர்ப்பில் நாங்கள் அழிந்து போயிராதபடிக்கு பரமகானானுக்கு எங்களை கொண்டு வர்றதுக்கு ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க.
ஆவியானவரே நடத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா. உங்க சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா, சந்ததிகளுக்கு நீங்க உண்ண உணவு உடுக்கம் கொடுக்கறது மட்டும் காணாது. ஆமென். சீகன்பால் அம்மா, சீகன்பால் என்று சொல்லப்பட்ட ஆமென் தேவனுடைய மனிதன் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்பாக அவங்க தாய் மரிக்கும் போது சீகன்பால் என்று தன் மகனை கூப்பிட்டு என் மகனே என்று சொல்லி ஆமென் வேதாகமத்தை கையில் கொடுத்துட்டு இந்த வேதத்தை வச்சு என்ன செய்ய நீ ஊழியம் செய்யன்னு சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். அந்த சீகன்பால் அந்த காலத்தில் பாய்மர கப்பலில் ஏறி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் இறங்கி அங்கே தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆமென் தமிழை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து 7 வயதிலே அவர் மரித்தாலும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அவருக்கு மணிமண்டபம் கட்ட போகிறது. மகிமையான மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. அவர் மகிமையான நித்திரைக்குள்ளே கடந்து போனார். ஒரு தாயுடைய ஏக்கம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு மகிமையான ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினா. உங்கள் சந்ததிகள் அநேக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமே. சந்ததியின் மேலே ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. என் சந்ததியின் மேலே உங்க ஆவியை ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. ஆவியானவரே, முழு ஜனங்களையும் வனாந்தரத்தில் நடத்தினீர் ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானவரே என் ஜனங்கள் மத்தியில் பெருமூச்சோடு வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அறிவை உணர்த்துகிற ஆவியானவரே, நாங்க மேகத்துக்கு கீழா நடக்கணும். மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தவர்கள் மாண்டு போனார்கள். மோசேயை மதித்தவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ளே போனார்கள்.